குடித்தண்ணீர் பிடிப்பதற்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் 7 மாத கர்ப்பிணியையும் கணவரையும் கத்தியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டிப்பெரியார் அர்னக்கல் எஸ்டேட் ஹில்லாஸ் டிவிஷனில் தான் சம்பவம். தாக்குதல் நடத்திய குரு சார்லி என்ற நபரை காவலர்கள் கைது செய்தனர். காலை 9 மணிக்கு தான் சம்பவம் ஏற்பட்டது. வண்டிப்பெரியார் அர்னக்கல் ஹில்லாஸ் டிவிஷனில் எஸ்டேட் நிலையத்தில் தங்கியுள்ள 7 மாத கர்ப்பிணிக்கும் அவருடைய கணவருக்கும் தான் கத்தியால் வெட்டியதில் காயம் ஏற்பட்டுள்ளது. குடித்தண்ணீர் குழாயில் இருந்துள்ள தண்ணீர் பிடிப்பதற்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் இதற்கு காரணம். அர்னக்கல் ஹில்லாஸ் டிவிஷனில் தங்கியுள்ள கவிதா எஸ்டேட்டில் குடித்தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீர் எடுக்க செல்லும் நேரத்தில் தான் அங்கு அருகில் வீட்டில் தங்கியுள்ள குரு சார்லி என்ற நபர் குழாயிலிருந்து தண்ணீர் பிடிப்பதற்கு கவிதாவை தரக்குறைவாக பேசியுள்ளார். இதை கேட்க சென்ற கவிதாவின் கணவர் சின்னப்பனுடன் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து குருசார்லி வீட்டின் உள்ளே சென்று கத்தியை எடுத்து வந்து இருவரையும் வெட்டி காயப்படுத்தியதாக தெரியவந்துள்ளது. தொடர்ந்து பொதுமக்கள் தலைமையில் இவரை வண்டிப்பெரியார் சமூக ஆரோக்கிய நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர். கவிதாவின் முதுகிலும் சின்னப்பனின் நெஞ்சிலும் கையிலும் வெட்டியதில் காயம் ஏற்பட்டுள்ளது. ഇങ്ങനെ വിലയെടുക്കുന്ന അങ്ങനെ തെരുവ് പറഞ്ഞിട്ട് നിന്റെ വയറ്റിലൊരു കൊച്ചുണ്ട് ഇല്ലെങ്കിൽ ഞാൻ തീർത്ത് കളയും അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് ഇപ്പോൾ വൈഫ് എൻ്റെ അടുത്ത് വിളിച്ച് പറഞ്ഞായിരുന്നു. ഇങ്ങനെ അവൻ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കും. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു മിണ്ടാതിരിക്കും, ഞാൻ വന്നവനെ ചോദിച്ചേക്കാമെന്ന് പറഞ്ഞിട്ട് ഞാൻ വീട്ടിൽ വന്നപ്പോൾ അവൻ വലിയ വീട്ടിൽ നിന്ന് പുറത്ത് നിന്നായിരുന്നു. എന്നിട്ട് പോയി ചോദിച്ചു എന്നാടാ അങ്ങനെ പറഞ്ഞത്. ഞാൻ ഒന്നും പറഞ്ഞില്ല, ചേച്ചിയാണ് അങ്ങനെ പറഞ്ഞത്. ഞാൻ പറഞ്ഞു എൻ്റെ ഭാര്യയ്ക്ക് അങ്ങനെ പറയത്തില്ല അവൻ പറയുമ്പോൾ അവൻ എനിക്ക് തല്ലി. അപ്പം ഞാൻ 2 അടിയൊക്കെ അടിച്ച് കളയുമ്പോൾ അടിച്ചിട്ട് ഞാൻ വീട്ടിൽ വന്നപ്പോൾ അവൻ പെട്ടെന്ന് അകത്ത് പോയി വാക്കത്തിരി എടുത്തുകൊണ്ട് വന്ന് എൻ്റെ ഭാര്യന് ഇങ്ങനെ വെട്ടിയതാ, ഓങ്ങി വെട്ടിയതാ. വെട്ടിപ്പോൾ ഞാൻ തടുത്ത് കൊണ്ട് ഈ വെട്ട് മൊത്തം ഇല്ലെങ്കിൽ ഭാര്യയെ നീ തീർത്ത് കളയാമെന്ന് വെട്ടിയ തലക്കേറ്റിയ വെട്ടിയതാ. തടുത്തില്ലെങ്കിൽ വീട് മൊത്തം അവിടെ ചോരയാ. പിന്നെ എന്നാ ചെയ്യണം? അവിടെ പോലത്തേക്ക് വട്ടനൊക്കെ എസ്റ്റേറ്റിൽ വെച്ചിട്ട് എന്നാ ചെയ്യണേ? പല പ്രാവശ്യം പോലീസ് കംപ്ലൈന്റ് ഒക്കെ കൊടുത്തിട്ടുണ്ട്. ഒന്നും ഇത് എടുക്കുന്നില്ല. പക്ഷെ എന്നാ ചെയ്യണേ? ഇപ്പൊ നാട്ടുകാരൊക്കെ നാട്ടുകാർ ഏതെങ്കിലും ചെയ്യണം, ഇല്ലെങ്കിൽ പോലീസ് ഏതെങ്കിലും ചെയ്യണം. ഞാൻ ഏതും ചെയ്ത് കളയും. பொதுமக்கள் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து வண்டிப்பெரியார் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்தனர். நியூஸ் பியூரோ, வண்டிப்பெரியார்.